ஸ்வேதாஸ் கிச்சனில் மண்டே நைட் எடுத்த வீடியோ தான் இது. சண்டே கிருத்திகன்றதுனால மண்டே தான் நான்வெஜ் செஞ்சுருந்தேன். சரி நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நைட் ஒரு 8 o'clock போல் தான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். எப்பயுமே நான்வெஜ் செஞ்சால் ஒன்ஸ் நான் சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணிடுறது. நெக்ஸ்ட் வீக்கில் ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசைலாம் வர்றதுனால இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டா அப்போ சிம்பிளாக நான் தொடச்சி வச்சுப்பேன். நான் அதில் விம் லிக்விட் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அதை அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி எண்ணெய் பசை எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்றதுனால அந்த மாதிரி பாட்டிலில் வச்சுப்பேன். எப்போல்லாம் ரொம்ப எண்ணெய் பொரிக்கிறோமோ அப்போல்லாம் நான் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் துடைச்சிட்றது. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு துடைச்சிட்டு சக்கரை டப்பா, டீத்தூள் டப்பா எல்லாத்தையுமே நான் ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணி அதில் ஃபுல்லாக துடைச்சிட்டு தான் எடுத்து வைக்கிறது. ஸ்டவ்வு பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் எப்படியும் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் இந்த பக்கம் இருக்கிற கத்தி கத்திரிக்கோள் எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே எடுத்து வைக்கிறது. உப்பு ஜாடியும் சால்ட்டும் கல் உப்பும் கூட நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஜாடி ரொம்பவே அழுக்காக இருந்தது. அதெல்லாம் மாற்றிட்டு அதையும் கழுவி நல்லா தொடச்சிட்டு அதையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. மாதத்துக்கு ஒரு வாட்டி தொடச்சிடுறது, கழுவிடுறது உப்பு ஜாடியெல்லாம். அன்றைக்கி நைட் இந்த க்ளீனிங்லேயே தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங், இது டியூஸ்டே மார்னிங். அன்றைக்கி கிளைமேட் ஒரு செம சூப்பராக இருந்தது. ஒரு 3 டேஸாகவே நல்லாவே இருந்தது கிளைமேட் இங்கே சென்னையில். மார்னிங் டிஃபன் பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி தான் இருக்கும். சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு அப்படியே இருந்தது, சரி அதை காலி பண்ணலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா தான் செஞ்சுருந்தேன். வேக வச்சுட்டு தான் கோலம் போட போனேன், அதுங்காட்டியும் வெந்துடும், ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பூரி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். பூரி வேண்டாம் காலையில் எண்ணெய், அதனால் சப்பாத்தியே போதும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் அதை அப்படியே சப்பாத்தியாக மாற்றியாச்சு. டிஃபன் பாக்ஸுக்கும் அந்த சப்பாத்தியே வச்சு மசாலா வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க. சரி ஆடி செவ்வான்றதுனால இன்றைக்கி பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சிம்பிளான பூஜை பண்ணேன். இதோட இந்த விலாக் முடியும்.